தக் லைஃப் கேட்டது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கதை இருக்கா? ரொம்ப பிடிச்ச சீன்னா எப்படி பெஸ்டா? எனக்கு பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த கொடை வச்சுட்டு ஒரு டைலாக் வரும். 16 அடின்னு என் தலைவன் சொல்லுவாப்புல ஒரு ரியாக்ஷனோட. அந்த ரியாக்ஷன்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமல் சொல்லுவாப்புல, இந்த இதை வந்து இவர் பாட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நாசர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்பாப்புல, எல்லாருமே இவரே பார்த்துட்டு அப்ப நம்மளாம் எதுக்குன்னு ஒரு இது சொல்லுவாப்புல. ஏன்னா ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க, துரோகி மாரி ஏதோ சண்டை போடுது. அது வந்து திரிசா கோசம் சண்டை போட்டுறாங்களோ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீன் உங்களுக்கு டச்சிங்கா பிடிச்சிருக்கும்ல, எந்த சீன் ரொம்ப? என்ன பொறுத்தளவு படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சண்டை ஒரு இனிமே நான் தான் ராயரா சக்திவேல்னு சொல்லுவாப்ல. அப்படி பார்த்தாதான் நீங்க மிஷின் இப்போ ரீசெண்டா மிஷின் இப்ப சொல்லுச்சு, அதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் எல்லாம். அது மாதிரி ஃபைட் சீன்ஸ் அந்த இதெல்லாம். ஸோ எனக்கு பொறுத்தளவு அன்பறிவு மாஸ்டர் பொறுத்தளவு ஃபைட் சீன் சீக்வன்ஸுக்கே நம்ம அந்த ஃபைட்டுக்கே நம்ம வந்து காசு கொடுத்து படத்துல இது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்டிஆரையும் ஏரங்கமானும் சேர்ந்தா சாங்ஸ் மியூசிக்லாம் வந்து எஸ்டிஆருக்கு தனியா போட்ட மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறாங்க. இந்த படத்துலயே வெயிட்டான சீன்னா மியூசிக் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் நடிப்பு ஒரு பக்கம், எஸ்டிஆர் நடிப்பு ஒரு பக்கம், சாங்ஸ் எப்படி இருந்தது, ஃபைட் சீன் எப்படி இருந்தது? சாங்ஸ் பொறுத்தளவு எனக்கு அந்த ரேப் ஒன்று பால்டப்பா பண்ணார்ல, அவர் பாடும்போதே தெரியும் அது அந்த கார் சீன்ஸ் அந்த இது டைலாக் சொல்லும் போதே என் தலைவனுக்கு தான் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால மீதி என்ன வேணும் உனக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ட்ரெண்டிங். பட் வேர்ட்ஸ்ல ஃபைட் சீன் எப்படி இருக்கு? ஏன்னா பொறுத்தளவு ஃபைட் சீன் சூப்பராக இருக்கும். ஓகே, யாரை நடிச்சிருக்கா நீங்க நினைக்கிறீங்க? வந்து அசோக் செல்வன், அப்புறம் த்ரிஷா. அது தாண்டி மணிரத்னம் சார் பத்தி தெரியும், லவ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். ஓகே, படத்தோட லவ் விட்டுருங்க, சிம்புடைய லவ் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லா படத்தையும் நம்ம பார்த்திருப்போம். ஆமா, அவருடைய லவ் அது சான்ஸே கிடையாதுங்க. அது பொறுத்தளவு நீங்க லவ்னா என்ன வினய் தண்டி அவரே எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலேயா லவ் வேணும்? தள்ளி இது லாஸ்டா என்ன படம் அச்சம் என்பது மனமேல எடுத்துக்கோங்க, ஒவ்வொன்றுமே ஒரு வித்தியாசம் இருக்கும். கமல்ஹாசன் நடிப்பா இருக்கட்டும், சிம்பு நடிப்பா இருக்கட்டும், எப்படி இருக்கு? ஏன்னா அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. அதுலலாம் நீங்க சீன் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த சீன் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, குழந்தை அழுதுகிட்டு இருக்கும், அவர் பையன் இறந்து போனோடனே அந்த எமோஷன்ஸ் நல்லா இருக்கும். திருப்பி பாத்தீங்கன்னா அந்த இதுல போட்டு விக்ரம் கத்திட்டு உள்ள போய் பால் இது எடுத்துட்டு வந்து அந்த சீன்ல ஃபர்ஸ்ட் அந்த இது பால் போடும்போது அழுவாப்ல, அடுத்த சீன் துப்பாக்கி எடுத்து சொல்லுவாரு, அந்த சீன் நல்லா இருக்கும். ஓகேண்ணா, நீங்க சொல்றது வரைக்கும். ஆனா ரொம்ப நாள் சேர்ந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் விக்ரம் படத்துக்கு ஹைலைட்டா கொடுத்தாங்க, ரொம்ப நாள் சேர்ந்து எஸ்டிஆருக்கும் ஒரு படக்கும் ஒயிட்டா கொடுத்தாங்க. இந்த படம் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கும் போது ரெண்டு பேருக்கும் பேர் வாங்கி கொடுக்குமா? ஆமா, டெஃபினெட்லி. ஏன் இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப இவங்க நடிக்கிறாங்கன்னா சில பேர் பேசுவாங்கல்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என்னை பொறுத்தளவு இவங்க கதையை நம்பி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இவங்க பெரிய ஆள்லாம் பேசவே இல்லை. இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி துர்கல் சர்மான்னு ஜெயம் ரவிலாம் இருந்தாங்க. அப்போ போய் சிம்புட்ட கதை சொல்லும் போது சிம்பு ஏத்துக்கல. அப்புறம் அது கரெக்ட் ஸ்கிரிப்ட் அவர் போய் மாத்திட்டு அப்புறம் தானே திருப்பி போய் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி நீங்க பொன்னியின் செல்வன் பாத்தீங்கன்னா கார்த்திக் கேரக்டர்ல சிம்பு நடிக்க வேண்டியது, அவருக்கு வந்து அந்த கேரக்டருக்கு அவருக்கு வராதுன்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். இல்ல சப்போஸ் மேபி இது பண்ணலாம். ஏன் தலைவனுக்கு முன்ன 3 படம் இருக்கு, அவர் ப்ரொடக்ஷன்ல ஒண்ணு இருக்கு, 49ல ஒண்ணு இருக்கு. ஏன் அஸ்வின் முத்துக்குமார் டிராகன் எடுத்தாப்ல அவர் படம் இருக்கு. அதுக்கு மேல என்ன வேணும் எங்களுக்கு? நீங்க எஸ்டிஆர் ஹேட் பண்ணிட்டு போங்க, என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க. சிம்புவோட அந்த ஆக்டிங்கு, அப்புறம் அந்த பாக்ஸிங் சீன்ல அவங்க அண்ணனை போய் அடிக்கிறது, அந்த சீன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சண்டை போடுற சீனு, அதெல்லாம் அல்டிமேட்டு. இந்த படத்துல அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் எஸ்டிஆர் த்ரிஷா